சவுதிக்கும் இந்தியாவுக்கும் ரமதான் டைமில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஸோ 2 மணிக்கிட்ட ஆக போகுது. இப்போ நீங்கள் பின்னாடி கூட பார்க்கலாம் எத்தனை வண்டி போயிட்டுருக்குன்னு. இப்போ நான் வண்டியை திருப்பி காட்டுறேன். சரி, இப்போ நான் கேமராவை திருப்பி காட்டுறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. பார்த்தீங்கன்னா இன்னும் பப்ளிக் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நைட்டு எப்போ போனாலும் 80% ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். காலையில் 4 மணி வரைக்கும், அதுவும் கொடுக்குற வரைக்கும். அண்ட் ஈவினிங் 6 மணிக்கு திறக்கிற ரெஸ்டாரண்ட்டு நைட் வரைக்கும் இருக்கும், காலையில் வரைக்கும் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ரமதான் டைமில். இங்கே இருக்க மக்கள் நைட்டில் முழிச்சிட்டு இருப்பாங்க, காலையில் தூங்குவாங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் த சவுதீஸ் வீட்டில் இந்த மாதிரி நடக்கும். நாங்களும் மோஸ்ட்லி நைட்டில் முழிப்போம் ஜாஸ்தியாக. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டைமிங்னா பார்த்தோன்னா எனக்கு வந்து 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ஓகே, ஸோ நான் வந்து 9 மணி வரைக்கும் இப்போ சஹர் முடிச்சுட்டு 4 மணிக்கு சலாத் தொழுது நம்ம தூங்கினோன்னா நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சு, ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய்க்கலாம். அதே மாதிரி 3 மணிக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு திருப்பி நம்ம இஃப்தியார் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம சுத்தம் போயிடலாம். இல்லை போய் தராவை படிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம். ஸோ இது வந்து இங்கே சவுதியில் ரமதான் டைமில் இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக நீங்கள் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.